பண்ணையெல்லாம் பொன் கொழிக்க செய்திடுவோம், அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம். பண்ணையெல்லாம் பொன் கொழிக்க செய்திடுவோம், அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம். உழவர் உலகம். கண்மணி பொல்லல் மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம். கண்மணி பொல்லல் மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம். லாபகரமான ஒருங்கிணைந்த பண்ணையம் தொடர் நிகழ்ச்சி. முத்தழகு, முத்தழகு, இருக்கியா புள்ள? வாங்க மருதானிக்கா, உள்ள வாங்க. ஒன்னல்ல முத்தழகு, என் அண்ணன் மருமவளுக்கு ஊர்ல வளகாப்பு வச்சிருக்காங்க. அடடே, நல்ல விஷயம்க்கா. முத்தழகு, அண்ணன் விசேஷத்தை உன்கிட்ட சொல்லுச்சு. நீயும் வாயம் புள்ள, போயிட்டு வருவோம். எங்கக்கா, எனக்கும் வரணும்னு தான் ஆசை. ஆனால் என்ன பண்ணுறது, பண்ணையில் ஆடு மாடுக, அப்புறம் கோழி வாத்து, இப்படி எல்லாத்தையும் ஒருங்கிணைஞ்சு பார்த்துக்கிறதுனால எங்கேயும் வர முடியலக்கா. புரியுது முத்தழகு. நான் குழந்தை பிறந்ததும் நிச்சயம் வந்து பார்க்குறேன்னு அண்ணங்கிட்ட சொல்லுங்கக்கா. சொல்கிற முத்தழகு. அப்புறம் உன்கிட்ட உதவி கேட்க தான் வந்தேன். என்னக்கா, கேளுங்க. அது ஒன்றும் இல்லை புள்ள, நான் நாளைக்கு காலம்புற கிளம்பி பொழுது சாயறதுக்குள்ளே வந்துடுவேன். அது வரைக்கும் கோழிகளுக்கும் வாத்துக்கும் தீவனத்தை கொடுக்கணும் புள்ள. அட, அவ்வளவுதானே. இதில் என்னக்கா இருக்கு? நீங்கள் எந்த தயக்கமும் இல்லாமல் சந்தோஷமாக போயிட்டு வாங்க. நான் வேலைக்கு தீவனத்தை கொடுத்து பத்திரமா பார்த்துக்கிறேன். ரொம்ப சந்தோஷம் முத்தழகு. அப்புறம் இன்னொரு விஷயம் கேட்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் புள்ள. சொல்லுங்கக்கா. ஒருங்கிணைந்த பண்ணையத்தில் இப்போ நீ கூடுதலாக ஜப்பானிய காடையையும் வான்கோழியும் வளர்க்குறியாமே? ஆறுமுகம் வந்து என்கிட்ட சொல்லுச்சு. ஆமாங்க்கா, நானே உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சிக்கிட்டு தான் இருந்தேன். எனக்கும் விவரம் சொல்லு முத்தழகு, நானும் தெரிஞ்சுக்கிறேன். சொல்கிறேன்க்கா, ஆனால் நான் இல்லை, இவங்க சொல்லுவாங்க. ஒருங்கிணைந்த பண்ணையத்திற்கு ஏற்ற வான்கோழி மற்றும் ஜப்பானிய காடை வளர்ப்பு குறித்து சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரி கோழி இன அறிவியல் துறை பேராசிரியர் முனைவர் கே பிரேமவல்லி அவங்க தான் தகவல்களை சொல்ல போறாங்க. கவனமா கேளுங்க. பொதுவாக கால்நடைகளை நம் நாட்டில் விவசாயத்திற்கு அடுத்தபடியாக கால்நடை மற்றும் கோழி வளர்ப்பை பண்ணையாளர்கள் பெரிதும் விரும்பி வளர்த்துட்டு வராங்க. கால்நடைகள்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த கறவை மாடு வளர்ப்பு, செம்மறி ஆடு, வெள்ளாடு, வெண்பன்றி மற்றும் முயல் வளர்ப்பு ஆகிய பண்ணை முறைகளையும், கோழிகள்னு எடுத்துக்கிட்டோம்னா இறைச்சி கோழி, முட்டை கோழி மற்றும் நாட்டுக்கோழிகளை பெரிதும் வளர்த்து வர்றாங்க. ஆனால் இந்த மாற்று இன கோழிகள் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கும்போது, கோழிகளுக்கு மாற்றாக வளர்க்கப்படக்கூடிய ஜப்பானிய காடையாகட்டும், இல்லை வாத்துக்கள், வான்கோழி மற்றும் கினி கோழிகளை நம்ம மாற்று இன கோழிகள் என நம்ம அழைக்கிறோம். இந்த மாற்று இன கோழிகளினுடைய முட்டை மற்றும் இறைச்சிகளை தங்கள் உடல் நலனில் அக்கறையுள்ள மக்கள் அதிகம் விரும்புவதால் இந்த மாற்று இன கோழிகளின் தேவை நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே வருகிறது. பொதுவாக கால்நடை மற்றும் கோழிகளை பல்வேறு வளர்ப்பு முறைகளில் நாம் வளர்க்கலாம். குறிப்பாக புறக்கடை முறை, அதாவது மேய்ச்சல் முறைன்னு சொல்லலாம். இல்லை இன்னொரு பெயர் சொல்லணுன்னா திறந்த வெளி வளர்ப்பு முறை அப்படின்னு சொல்லலாம். ரெண்டாவது முறையாக கொட்டகையுடன் கூடிய மேய்ச்சல் முறை, அதாவது நைட்டு மட்டும் நம்ம ஷெல்டர் மாதிரி கொட்டகையை அமைத்து பகலில் கால்நடைகள் மற்றும் கோழிகளை மேய்ச்சலுக்கு அனுப்பும் முறை கொட்டகையுடன் கூடிய மேய்ச்சல் முறை. மூன்றாவது முறையாக கொட்டகை முறை, அதாவது கொட்டகைக்குள்ளாகவே நம்ம வெளியில் கோழிகளையோ இல்லை மற்ற கால்நடைகளையோ விடாமல் கொட்டகை முறையிலேயே நம்ம கொட்டகைக்குள்ளேயே அடைத்து வளர்ப்பது நம்ம கொட்டகை முறை அப்படின்னு நம்ம சொல்கிறோம்.
பண்ணையாளர்கள் தங்களிடம் உள்ள இடவசதி மற்றும் பொருளாதார வசதியை பொறுத்து தான் நம்ம வந்து கால்நடை இனங்கள் ஆகட்டும் இல்லை கோழிகள் ஆகட்டும் அவங்கவுங்க விருப்பத்திற்கு ஏற்ப தனித்தனி தொழிலாகவும் நம்ம வந்து இதை வந்து பண்ணலாம். அதாவது ஒரு கறவை மாடு வளர்ப்புனா கறவை மாடு மட்டும் தனியாக பண்ணுறது, இல்லை வெள்ளாடுனா வெள்ளாடு மட்டும் தனியாக பண்ணுறது, நாட்டுக்கோழினா நாட்டுக்கோழியை மட்டும் தனியாக பண்ணுறதுன்ற மாதிரி ஒவ்வொரு தொழிலையும் தனித்தனியாக தொழிலாக பண்ணலாம். இல்லைன்னா ஒன்றுக்கும் மேற்பட்ட தொழில்களை நம்ம ஒருங்கே இணைத்து ஒரே தொழிலாகவும் நம்ம வந்து செய்து வரலாம். அதாவது இப்படி ஒன்றுக்கும் மேற்பட்ட ஒன்றுக்கொன்று சார்புடைய தொழில்களை நம்ம ஒன்றிணைத்து செய்யும் பண்ணை முறையே நம்ம என்ன சொல்கிறோன்னா ஒருங்கிணைந்த பண்ணை முறை அப்படின்னு சொல்கிறோம். இப்படி இந்த மாதிரி ஒருங்கிணைந்த பண்ணை முறை செய்கிறதுனால ஒரு தொழிலில் கிடைக்கக்கூடிய விளைபொருளானது மற்றொரு தொழிலுக்கு உள்ளீடு பொருளாக இருக்க வேண்டும். அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், ஒவ்வொரு தொழிலுக்கும் சார்ந்த தொழில்களை தான் நம்ம ஒன்றிணைக்க முடியும். ஒன்றுக்கொன்று சார்ந்து இல்லாத இருக்கக்கூடிய தொழில்களை தனித்தனியாக தான் நம்ம பண்ண முடியுமே தவிர இந்த ஒருங்கிணைந்த பண்ணை முறையில் கொண்டு வர்றது மிகவும் கடினமாக இருக்கும். ஆக இப்போது நம்ம என்ன செய்யலாம்னா, விவசாய தோட்டங்களில் நம்ம மாற்று இன கோழிகளான ஜப்பானிய காடை வளர்ப்பு எப்படி அப்படின்னு பார்க்கலாம். இப்போ ஒருங்கிணைந்த பண்ணை முறையில் நம்ம ஜப்பானிய காடை முறையை வளர்ப்பை நம்ம பண்ணலாம். ஆனால் தோட்டங்களில் இந்த ஜப்பானிய காடை வளர்ப்பை நம்ம பண்ண முடியாது. ஏன்னா இந்த ஜப்பானிய காடை மிகவும் எடை குறைவாக இருக்கும். ஒரு வளர்ந்த காடையானுடைய எடையானது குறைந்தது 180 கிராம்லேருந்து 200 210 கிராம் அவ்வளோதான் இருக்கும். அதனால் இது வந்து எளிதில் வந்து பறக்கக்கூடிய தன்மை கொண்டதுனால வீட்டு தோட்டங்களில் இதை வந்து பராமரிக்கவே முடியாது. அப்போது நீங்கள் இந்த ஒருங்கிணைந்த பண்ணை முறையில் இல்லை எனக்கு இட வசதியே இல்லை அப்படின்ற பட்சத்தில் ஒரு கூண்டுகளில் வேணால் நம்ம இந்த ஜப்பானிய காடைகளை நம்ம வந்து வளர்த்துக்க முடியுமே தவிர திறந்த வெளியில் மேய்ச்சல் முறையில் இந்த ஜப்பானிய காடைகளை வளர்க்கவே முடியாது. நீங்கள் வளர்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கூண்டுகளில் வைத்து நம்ம வளர்க்கலாம். இப்போ கூண்டுகளில் வைக்கும் போது எந்த இனத்தை நம்ம தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜப்பானிய காடை இறைச்சி வகையை நம்ம தேர்ந்தெடுக்கலாம். இந்த கோழிகளில் பெரும்பாலும் எதற்காக வளர்க்குறோம், நம்ம இறைச்சிக்காக வளர்க்குறோம், முட்டைக்காக வளர்க்குறோம், இனவிருத்திக்காக வளர்க்குறோம், அதாவது கோழி குஞ்சு உற்பத்திக்காக வளர்க்குறோம். சில கோழிகளை அலங்கார கோழிகளாக வளர்க்குறோம், சில கோழிகளை சண்டை வெட்டுறதுக்காக சண்டை கோழிகளாகவும் நம்ம வளர்க்குறோம். ஆனால் இந்த ஜப்பானிய காடைகளை பொறுத்த வரைக்கும் இறைச்சி மற்றும் முட்டை குஞ்சு உற்பத்தி இது மூன்றுத்துக்காக தான் நம்ம வந்து வளர்க்குறோம். இப்போ இறைச்சிக்கான ஜப்பானிய காடைகளாகட்டும் இல்லை முட்டைக்கான ஜப்பானிய காடைகளாகட்டும் அதற்குரிய வகைகளை இனங்கள் நம்ம வந்து தேர்வு செய்து இறைச்சிக்காக வளர்க்கணும்னா இறைச்சி காடைகளை வளர்க்கணும், முட்டைக்காக வளர்க்கணும்னா முட்டை காடைகளை வாங்கி தான் வளர்க்கணுமே தவிர முட்டை காடைகளை கொண்டு வந்து இறைச்சிக்காக வளர்த்திங்கனாலும் இல்லை இறைச்சி காடைகளை கொண்டு வந்து முட்டைக்காக வளர்த்தினாலும் நமக்கு லாபம் பெரிதாக கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போ இறைச்சி காடைகளை பொறுத்த வரைக்கும் இந்த கூண்டில் நம்ம வளர்க்கும் போது ஒரு ஸ்கொயர் ஃபீட்டில் வந்து நமக்கு வந்து குறைஞ்சது 4 இல்லைன்னா 5 காடைகளை நம்ம வந்து வளர்க்கலாம், 5 காடைகளை வளர்க்கலாம். ஏன்னா கூண்டில் வளர்க்கும் போது 5 காடைகளை நம்ம வந்து வளர்க்கலாம். இந்த அளவில் உங்களுக்குரிய வசதியை பொறுத்து கூண்டுகளுடைய அளவை வந்து நீங்கள் நிர்ணயித்து கூண்டுகளை செய்து அதுக்குள்ளே இந்த கோழி குஞ்சுகளை விட்டு வளர்க்கலாம். இதனுடைய குஞ்சு பராமரிப்பு ஏற்கனவே நம்ம நாட்டுக்கோழி குஞ்சு பராமரிப்பு பற்றி நம்ம தெளிவாக எடுத்து சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி தான் இந்த காடைகளையும் வளர்க்கலாம். ஆனால் இந்த காடைகளுக்கு தேவையான வெப்பமானது நாட்டுக்கோழிகளை விட அதிகம். நாட்டுக்கோழிகளுக்கு 1 வாட் பல்பு ஒரு கோழிக்குன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் இந்த காடைகளை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சின்னது. அதாவது பிறந்த ஒரு காடை குஞ்சினுடைய எடையானது குறைந்தது ஒரு 8 கிராம் 10 கிராம் தான் இருக்கும். அதனால் அவ்வளோ சின்னதாக இருக்கிறதுக்கு நிறைய வந்து வெப்பமானது தேவைப்படுது. அப்போ ஒரு காடைக்கு 2 வாட் பல்புன்ற அந்த அளவில் நம்ம வந்து வெப்பத்தை செயற்கை வெப்பத்தை நம்ம வந்து கொடுக்கணும். அதே போல் இந்த காடைகள் வந்து துரிதமாக வளரக்கூடியவை. இதனுடைய வளர்ச்சி காலமே எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இறைச்சிக்காக 6 வாரம் தான் ஆகுது. அந்த 6 வாரத்தில் அதனோட உடல் எடையானது 200 கிராம் 180 கிராம் வருது. அப்படி வரும்போது அதுக்கு தேவையான தீவனத்துடைய அளவு ஒரு காடை வளர்க்குறது 500 கிராம் தீவனத்தை செலவு பண்ணால் நமக்கு வந்து 200 கிராம் அளவுள்ள காடைகள் வந்து பெரிதாக வளர்ந்து விற்பனைக்கு தயாராக வரும். விற்பனை வந்து இப்போ இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா குறைந்தது 50 ரூபா, குறைந்தது ஒரு காடையை 50 ரூபா வரைக்கும் நம்ம வந்து போகுது. இது விற்பனை காலம், அதாவது இந்த வளர்க்கக்கூடிய காலமானது 6 வாரங்கள். இது வந்து படிப்படியாக இப்போ குறைஞ்சி இப்போ 1 மாதத்துலேயே காடையை வித்துடலாம். ஆக வீட்டு தோட்டங்களில் ஜப்பானிய காடையை மேய்ச்சல் முறையில் வளர்க்க முடியாது. ஆனால் கூண்டு முறைகளில் தான்
நம்ம வளர்க்க முடியும். இப்போது மாற்று இன கோழி வளர்ப்பில் வான்கோழியின் முக்கியத்துவம், அதாவது விவசாய தோட்டங்களில் ஒருங்கிணைந்த பண்ணைக்கு ஏற்ற வான்கோழி இனங்கள் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். வான்கோழிகளை நம்ம இறைச்சிக்காகவும் முட்டைக்காகவும் நம்ம வளர்க்குறோம். இனவிருதி வான்கோழிகள்ல இருந்து வான்கோழி குஞ்சுகள் உற்பத்தி செய்வதற்காக நம்ம வளர்க்குறோம். இந்த மாதிரி ஒருங்கிணைந்த பண்ணை முறையில் வளர்ப்பதற்கு ஏற்ற வான்கோழி இனங்கள் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகம் உருவாக்கிய நந்தனம் வான்கோழி 2 மற்றும் நந்தனம் வான்கோழி 1 ஆகிய 2 வான்கோழிகளை நம்ம பயன்படுத்தலாம். இந்த நந்தனம் வான்கோழி 1 அதனுடைய உற்பத்தி திறன் எடுத்துக்கிட்டோம்னா இது 8 வார வயதில் ஒரு கிலோ 1 கிலோலேருந்து 1.5 கிலோ வரைக்கும் நமக்கு உடல் எடையை கொடுக்கும். அதே 24 வாரம் ஆன பிறகு அதனோட உடல் எடையானது ஒரு 3.5 கிலோலேருந்து 4 கிலோ வரைக்கும் நமக்கு கிடைக்கும். இது நந்தனம் வான்கோழி 1 என்ற ரகத்தோட உற்பத்தி திறன். அதே போல் நந்தனம் வான்கோழி 2 அவற்றினுடைய உற்பத்தி திறனானது இந்த 8 வார வயதில் 1.25 கிலோ நமக்கு இருக்கும். அதே 24 வார வயதில் இது ஒரு 3.25 கிலோ வரும். ஆக இந்த நந்தனம் வான்கோழி 2ன்றது பார்க்கறதுக்கு வெள்ளையாக இருக்கும். நீங்கள் பெல்ஸ்வில் ஸ்மால் ஒயிட்ன்று ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. அது ஒரு வெள்ளை நிற வான்கோழி. இதுதான் நீங்கள் தமிழகத்தில் அதிகமாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த வான்கோழிகளை நம்ம தரம் உயர்த்தப்பட்டு தான் நம்ம கோழியின ஆராய்ச்சி நிலையம் உற்பத்தி செஞ்ச ஒரு வான்கோழி ரகம்தான் இந்த நந்தனம் வான்கோழி 2 என்கிற ரகம். அடுத்தது இந்த நந்தனம் வான்கோழி 1 என்ற ரகம் அதே நம்ம தமிழ்நாடு கால்நடை மருத்துவ பல்கலைக்கழகம் உருவாக்கின கோழியின ஆராய்ச்சி நிலையத்திலிருந்து தான் இந்த நந்தனம் வான்கோழி 2 என்ற இனமும் இருக்குது. இது கருப்பு வெள்ளை நிறத்தில் நமக்கு இருக்கும். இந்த நந்தனம் வான்கோழி 1ன்ற இனமானது நமக்கு கருப்பு வெள்ளை நிறத்தில் இருக்கும். இது பார்க்குறதுக்கு மிகவும் அழகாக இருக்கும். இதை நமக்கு இறைச்சிக்காகவும் பயன்படுத்தலாம், முட்டைக்காகவும் நம்ம பயன்படுத்துகிறோம். ஆக இந்த 2 ரகங்களுமே ஒருங்கிணைந்த பண்ணையத்திற்கு ஏற்ற ரகமாக நமக்கு இருக்குது. இது மேய்ச்சல் தரையில் நம்ம வான்கோழி வளர்ப்பை நம்ம வளர்க்கலாம். அதாவது மேய்ச்சல் தரையினா புறக்கடை முறையில் வான்கோழி வளர்ப்பை நம்ம வளர்க்கலாம். இந்த முறையில் நம்ம அந்த திறந்த வெளியில் இருக்கக்கூடிய புல் பூண்டுகளை மேயறதுனால இதற்கான தீவன செலவு மிகவும் குறைவாக இருக்கிறது. பகலில் நம்ம மேய விட்டுட்டு இரவு நேரத்தில் மட்டும் வான்கோழிகளை நம்ம அடைத்து வளர்க்கலாம். இந்த இரவு நேரத்தில் வான்கோழிகள் அடைத்து வளர்க்கப்படும் போது அதற்கு தேவையான இடவசதி அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 3 சதுரடியிலேருந்து 5 சதுரடி மட்டும் ஒரு வான்கோழிக்கு தேவைப்படுது. இந்த மேய்ச்சல் தரையுடன் கூடிய கொட்டகை முறையிலையும் வான்கோழிகளை நம்ம வளர்க்கலாம். இது பாதி அளவு அடர்த்தீவனம் கொடுத்து இந்த முறையில் நம்ம வளர்த்துட்டு மேய்ச்சலுக்கு அனுப்பும்போது இரவு நேரங்களில் இந்த வான்கோழிகளில் கொட்டைகளை அடைத்து நம்ம வளர்க்கலாம். அடுத்தது ஆள்குள முறையில் வான்கோழிகளை நம்ம வளர்க்கலாம். இந்த முறையில் நமக்கு 24 வயது வரை உள்ள ஒரு வான்கோழிக்கு 4 சதுரடி இடவசதியும், இனப்பெருக்கத்திற்கு அதாவது 24 வயதுக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு வான்கோழிக்கு 5 சதுரடி என்ற அளவில் நமக்கு இடவசதியானது தேவைப்படுது. இது வான்கோழி குஞ்சு பராமரிப்பு அப்படி பற்றி பார்க்கலாம். இந்த வான்கோழி குஞ்சு பராமரிப்பானது இந்த நாட்டுக்கோழி குஞ்சு பராமரிப்பு போலவே இருக்கும். இதில் ஒரு நாள் முதல் 8 வார வயது உடைய வான்கோழி குஞ்சுகளை குஞ்சு பராமரிப்பில் நம்ம பார்க்கலாம். இதற்கு தேவையான இடவசதியானது 8 வார வயது வரைக்கும், ஒரு நாள்லேருந்து 8 வார வயது வரைக்கும் ஒரு குஞ்சிற்கு 1 முதல் 1.5 சதுரடி இடவசதி தேவைப்படுது. இதே அடுத்த முதல் 8 வாரம்னா 2 மாதத்துக்கு, அடுத்த 2 மாதத்துக்கு இது டபுள் ஆகிடும், 3 சதுரடியாக ஆகிடும். ஆக வளர்ந்த ஒரு வான்கோழிக்கு குறைஞ்சது நம்ம 4 சதுரடியிலேருந்து 5 சதுரடி இடவசதியானது நமக்கு தேவைப்படுது. இந்த வான்கோழி குஞ்சுகளுக்கும் நம்ம நாட்டுக்கோழிகளுக்கு கொடுக்கக்கூடிய செயற்கை வெப்பம் மாதிரியே நம்ம கொடுக்கணும். ஆனால் இதுக்கும் ஒரு வான்கோழி குஞ்சுக்கு 2 வாட்ன்ற அளவில் நம்ம வெப்பத்தை நம்ம கொடுக்கணும். அந்த முறை எல்லாமே நமக்கு நாட்டுக்கோழி வளர்ப்பு முறை போன்றதே தான் இருக்குது. இதில் வான்கோழிகளுக்கு நம்ம குஞ்சு தீவனத்தில் அதிகமான புரோட்டீன் புரதச்சத்து அதிகமாக தேவைப்படுது. அதனால் இந்த வான்கோழியினுடைய குஞ்சு தீவனத்துடைய விலை கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இதில் இந்த எரு சத்து எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2800 கிலோ கலரி இருக்கும். புரதம் 28% புரதம் இருக்கும். இதில் இந்த நம்மளே கூட சொந்தமாக தீவன கலவையை நம்ம செஞ்சுக்கலாம். உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய மக்காச்சோளம்,
அரிசி தவிடு, சோயா புண்ணாக்கு, சூரியகாந்தி புண்ணாக்கு, கருவாடு, கொஞ்சம் தாது உப்பு வெளியிலேருந்து வாங்கிக்கணும். அப்புறம் இப்போ முட்டைக்கு நம்ம வந்து வான்கோழிகளை வளர்த்தோம்னா கிளிஞ்சல் சேர்த்தணும். இல்லைன்னா நமக்கு வந்து கிளிஞ்சல் சேர்த்தணுன்ற அவசியம் இல்லை. இதெல்லாம் ஒரு 100 கிலோவுக்கு எடுத்துக்கிட்டோம்னா மக்காச்சோளம் ஒரு 44 கிலோ எடுத்துக்கோங்க, சோயா புண்ணாக்கு ஒரு 45 கிலோ எடுத்துக்கோங்க, கருவாடு ஒரு 9.5 கிலோ எடுத்துக்கோங்க, தாது உப்பு வந்து ஒரு 1/2 கிலோ எடுத்துக்கோங்க. இந்த டைகால்சியம் பாஸ்பேட்டுன்ற ஒரு சத்து அது வந்து 1 கிலோ எடுத்துக்கிட்டிங்கன்னா 100 கிலோ வந்து மாதிரி அந்த தீவன கலவையை நம்ம வந்து செஞ்சு வான்கோழிகளுக்கு கொடுத்து நம்ம வந்து வளர்க்கலாம். இது மேய்ச்சலுக்கு விடும்போது இதனோட தீவன தேவையானது பாதியாக குறைகிறது. இப்போ ஒரு வான்கோழிக்கு நம்ம வந்து எவ்வளோ தீவனம் நம்ம வந்து கொடுக்குறோம் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 100-120 கிராம் நம்ம தீவனம் கொடுக்குறோன்னா, இந்த வந்து தோட்டங்களில் வளர்க்கும் போது அதுக்கு ஒரு 60 கிராம் இல்லை 70 கிராம் தீவனம் கொடுத்தா போதுமானதாக இருக்கும். இதை கூட நீங்கள் அசோலா வளர்த்தாலோ இல்லை கரையான் உற்பத்தி செஞ்சு அது மூலமாகவும் இந்த புரத தேவையை நீங்கள் வந்து வான்கோழிகளுக்கும் இதர கோழிகளுக்கும் நீங்கள் வந்து கொடுக்கலாம். இந்த வான்கோழிகள் நல்லா மேயக்கூடிய தன்மை கொடுக்கறதுனால இதை எந்த முறை சிறந்தது அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த மேய்ச்சலுடன் கூடிய கொட்டகை முறை தான் இதுக்கு சிறந்தது. ஏன்னா இதுக்கு நல்லா மேயும் தன்மை இருக்குது. ப்ளஸ் நைட் ஆனால் நம்ம அடைக்கிறதுக்கு கொட்டகை வேணும். அதுதான் இதனோட இதை தவிர இது ரொம்ப வெயிட் அதிகமாக இருக்குது. கிட்டத்தட்ட இது வந்து எவ்வளோ இருக்கும்னா ஒரு மாதத்துக்கு 1 கிலோன்னு ரஃபாக நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட ஒரு 4 மாதத்தில் 4 கிலோ அப்படின்னு தான். இந்த 4 கிலோன்ற பறவையானது பறக்க முடியாது, சரிங்களா? அதனால் இதை வந்து மேலே வந்து வரைக்கும் நீங்கள் வந்து செயின் லிங்க் எல்லாம் போட்டு ஒரு வேலி அமைக்கணும் அப்படின்ட்டு இல்லை. தோட்டங்களில் நீங்கள் எந்த கோழிகளை வளர்த்தாலும் சரி, நீங்கள் வந்து உரிய பாதுகாப்பாக நம்ம வந்து ஃபென்சிங் போடணும், அதாவது வேலி அமைக்கணும். அது வந்து அவங்கவுங்க பண்ணையாளர்களுடைய வசதியை பொறுத்து நம்ம வந்து பண்ணிக்கலாம். ஆனால் இந்த வான்கோழிகள் வந்து செயின் லிங்க் போடுறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னா இது வெயிட் அதிகமாக இருக்கும். வெயிட்டு உடைய உடல் எடை அதிகமாக இருக்கிறதுனால இது மற்ற வேலிகளை வந்து இது ஈஸியாக வந்து தாக்கிட்டு போயிடும், கிழிச்சிரும். அதனால் வந்து ஒரு செயின் லிங்க் மாதிரி நீங்கள் வந்து செய்கிறது நல்லது. ஒரு ஆள் உயரத்துக்கு நீங்கள் செயின் லிங்க்கை நீங்கள் வந்து போடலாம். ஒரு 5 அடிக்கு 6 அடிக்கு போடலாம். இந்த மாதிரி வந்து அங்கே எளிதில் கிடைக்கக்கூடிய மேய்ச்சலில் கிடைக்கக்கூடிய தீவனத்தை உண்டு இந்த வான்கோழிகள் வந்து உடல் எடையை வந்து அடையும். இந்த வான்கோழி இறைச்சியில் நமக்கு வந்து நல்ல புரதச்சத்து இருக்குது. ஒரு 20% புரதச்சத்து இருக்குது. மற்ற கொழுப்பு சத்து, சாம்பல் சத்து, தண்ணீர் ஆகிய எல்லாமே இருக்கிறதுனால இதை கூட நம்ம வந்து எல்லாருமே வந்து எல்லா வயதினருமே விரும்பத்தக்கக்கூடிய ஒரு இறைச்சியாக வந்து இருக்கிறது. இதனோட முட்டையை பார்த்திங்கன்னா ஒரு தோராயமாக ஒரு 70 கிராம் 60, 70, 80 கிராம் வரைக்கும் நமக்கு முட்டை வந்து இருக்கும். ஒரு 60 கிராம் நம்ம தாராளமாக கிடைக்கும். இது அந்த முட்டையில் வந்து எல்லா சத்துக்களும் இருக்கிறதுனால இந்த வான்கோழி இறைச்சி மற்றும் முட்டையை வந்து பண்ணையாளர்கள் வந்து வளர்த்து இந்த இறைச்சி பொருட்களையும் முட்டை பொருட்களையும் உண்டு விற்பனையும் செய்து நலமாக வாழுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். என்ன மருதானியக்கா, ஒருங்கிணைந்த பண்ணையத்திற்கு ஏற்ற வான்கோழி மற்றும் ஜப்பானிய காடை வளர்ப்பு குறித்து சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரி கோழி இன அறிவியல் துறை பேராசிரியர் முனைவர் கே. பிரேமவல்லி அவங்க சொன்ன தகவல்களை கேட்டீங்களா? கேட்ட முத்தழகு, விவரம் அம்புட்டும் புரியாப்புல இல்லை, தெளிவாக எடுத்து சொல்லிட்டாங்க. ஆமாங்க்கா, நாம் இறைச்சிக்காகவும் முட்டைக்காகவும் கூண்டுகளில் ஜப்பானிய காடைகளை எப்படி வளர்க்குறது, அப்புறம் ஒருங்கிணைந்த பண்ணையத்திற்கு ஏற்ற வான்கோழி இனங்கள்லாம் என்னென்ன, இப்படி எல்லா விவரங்களையும் தெளிவாக சொல்லிவிட்டாங்க. ஆமாம் முத்தழகு, இவங்க சொன்ன முறைகளை கடைபிடிச்சி ஒருங்கிணைந்த பண்ணையத்தில் ஜப்பானிய காடை அப்புறம் வான்கோழி இது ரெண்டையும் வளர்த்தா நிச்சயம் நமக்கு வருமானத்தை கொடுக்கும் புள்ள. அப்புறம் என்னக்கா, விசேஷத்தை நல்லபடியாக முடிச்சுட்டு வாங்க. வந்ததும் வேலையா இதை செஞ்சு போடுங்க. சரி முத்தழகு, அப்போ நான் கிளம்புறேன். ஆமாக்கா, புறப்படுங்க. நிறைய வேலைகள் இருக்கும். நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாமல் விசேஷத்துக்கு கிளம்புங்க. பண்ணையில் இருக்கிற கால்நடைகளை நான் பத்திரமா பார்த்துக்கிறேன். நாட்டுல பல கோழி நாம் வளர்க்க எற்ற கோழி தானு வாசு தந்த கோழி நந்தனோ கினி கோழி தானு வாசு தந்த கோழி நந்தனோ கினி கோழி நாட்டுல பல கோழி
புறக்கடை வளர்ப்புக்கும் புரதச்சத்து தேவைக்கும் பொருளாதார மேன்மைக்கும் புது புது ரக கோழி நாட்டுலா பழக்கோழி கூரஞ்ச செலவுல கூடுதலா எடை கிடைக்கும் ஏழை மக்களுக்கு ஏற்றம் தரும் கினிக்கோழி ஏழை மக்களுக்கு ஏற்றம் தரும் கினிக்கோழி தானு வாசு தந்த கோழி நந்தனோ கினிக்கோழி தானு வாசு தந்த கோழி நந்தனோ கினிக்கோழி பண்ணை தொழில் முனைவோர்க்கு பாங்கான ரகம் இது மிகு சுவை இறைச்சி தரும் மேம்பட்ட ரகமிது ஆயுள் அதிகமுள்ள ஆற்றல் மேம்பட்ட முத்து வண்ண கினிக்கோழி முட்டை வைக்கும் வருஷம் எல்லாம் நாட்டுலா பழக்கோழி நாம் வளர்க்க ஏற்ற கோழி ஏற்ற கோழி தானு வாசு தந்த கோழி நந்தனோ கினிக்கோழி தானு வாசு தந்த கோழி நந்தனோ கினிக்கோழி அடுத்து வருவது வேளாண் செய்திகள். எலுமிச்சை சாகுபடியில் நோய் மேலாண்மை. எலுமிச்சையானது தோட்டக்கலை பயிர்களில் மிக முக்கியமான பயிராகும். இது வெப்பம் மற்றும் மிதவெப்ப மண்டல பகுதிகளில் வெகுவாக பயிரிடப்படக்கூடியது. இவை நல்ல வடிகால் வசதியுள்ள இருமண் பாங்கான குறுமண் நிலத்தில் நல்ல விளைச்சல் தரக்கூடியது. உலக அளவில் சுமார் 140 மில்லியன் டன் உற்பத்தி செய்யப்படுகிறது. எலுமிச்சை சாகுபடியானது பல்வேறு காரணிகளால் பாதிக்கப்படுகிறது. அவற்றில் மிக முக்கியமானது எலுமிச்சையை தாக்கும் பல்வேறு வகையான நோய்களாகும். இவற்றால் 20% மேல் விளைச்சல் இழப்பு ஏற்படுகிறது. எலுமிச்சையை தாக்கும் பல்வேறு வகையான நோய் காரணிகளில் மிக முக்கியமானவற்றை காண்போம். முதலாவதாக பிசின் வடிதல். நோய் தாக்கப்பட்ட அடிப்புற மரப்பட்டைகளில் பிசின் வடிந்து பின்பு பழுப்பு நிறமாக மாறும். அடுத்து நீலவாக்கில் பிளவுகள் தோன்றும். இலையின் நுனி மற்றும் ஓரங்களில் மங்கிய பச்சை அல்லது பழுப்பு நிற அழுகல் திட்டுகள் தோன்றும். இதனைத் தொடர்ந்து இலைகள் கருகி உதிர்ந்துவிடும். மரப்பட்டைகளை சுரண்டினால் பாதிக்கப்பட்ட பகுதிகள் பழுப்பு நிறத்தில் காட்சியளிக்கும். பட்டைகளை ஒட்டியுள்ள தண்டு திசுக்களிலும் பழுப்பு நிறத்தில் காட்சியளிக்கும். இதனால் மரங்கள் அதிக அளவில் பூத்து காய்கள் பெரிதாவதற்கு முன்பே இறந்துவிடுகிறது. மண்ணின் ஈரப்பதம் அதிகமாகவும் நிலத்தடி நீர்மட்டம் உயர்ந்து இருந்தாலும் களிமண் பாங்கான நிலத்திலும் மற்றும் 24 மணி நேரத்திற்கு மேல் தொடர்ந்து மழை நீடித்தாலும் இந்நோயின் தாக்கம் தீவிரமாக காணப்படும். இதற்கான மேலாண்மையானது நல்ல வடிகால் வசதி கொண்ட நிலத்தை தேர்வு செய்ய வேண்டும். மரங்களை சுற்றி வட்ட வடிவ பாத்தி அமைப்பதன் மூலம் மரத்தின் அடியில் தண்ணீர் தேங்காமல் பாதுகாக்கலாம். செடிகள் நடுவதற்கு முன் குழியில் ஜிங்க் சல்ஃபேட், காப்பர் சல்ஃபேட், சுண்ணாம்பு ஆகியவற்றை இட வேண்டும். நோய் தாக்கிய இலை, கிளை மற்றும் பழங்களை பிடுங்கி அழித்துவிட வேண்டும். நோய் தாக்கிய கிளைகளை அகற்றிவிட்டு அந்த இடத்தில் ஜிங்க் சல்ஃபேட், காப்பர் சல்ஃபேட், சுண்ணாம்பு ஆகியவற்றை சரியான விகிதத்தில் இட வேண்டும். நோய் தாக்காத மரங்களின் அடிப்பகுதியில் நிலத்திலிருந்து 50 முதல் 70 சென்டிமீட்டர் உயரத்திற்கு போர்டோ கலவையை தடவ வேண்டும். மரத்தை சுற்றிலும் போர்டோ கலவையை மண்ணில் ஊற்ற வேண்டும். அடுத்ததாக உலர்வேர் வாடல் நோய். நிலத்தடியில் உள்ள வேர்களில் நோயின் தாக்கத்தால் அழுகல் ஆரம்பமாகிறது. இதைத் தொடர்ந்து அழுகல் மேல் நோக்கி மரப்பட்டைகளில் பரவுகிறது. முதலில் மரப்பட்டைகள் ஈரப்பதமாக காட்சியளித்து பின்பு அவ்விடங்கள் கருநிறத்தை அடைகிறது. இதைத் தொடர்ந்து பட்டைகளில் சிறு சிறு பிளவுகள் உண்டாகி காய்ந்து விடுகிறது. பின்னர் நோயின் தாக்கத்தால் பிசின் வடிய தொடங்கும். பிசின் வடிதல் சில காலத்திற்கு தொடர்ந்து நின்று விடுகிறது. இதனைத் தொடர்ந்து மரப்பட்டையை ஒட்டியுள்ள தண்டு பகுதி பழுப்பு நிறத்தை அடைகிறது. இலைகள் மஞ்சளாக மாறி உதிர்கிறது.
மரக்கிளைகள் ஒன்றன் பின் ஒன்றாக காய்ந்து முடிவில் பராமரிப்பு இல்லாத காரணத்தால் மரம் இறந்து விடுகிறது. இதற்கான மேலாண்மையானது ஓரிரண்டு வேர்கள் பாதிக்கப்பட்டால் அதை அகற்றிவிட்டு போர்டோ பசையை வெட்டப்பட்ட பகுதிகளில் தடவ வேண்டும். மரத்தை சுற்றி வட்ட பாத்திகள் இட்டு அதில் கார்பன்டாசிம் 0.1% ஊற்ற வேண்டும். அதனைத் தொடர்ந்து மேங்கோசெப் 0.2% அல்லது குளோரோதயோனில் 0.2% 1 மாத இடைவெளியில் தெளிக்க வேண்டும். அடுத்ததாக நுனிக்கருகள் நோய். இதற்கான அறிகுறியானது நோய் தாக்கப்பட்ட மரங்களில் கிளைகள் நுனியிலிருந்து பின்னோக்கி கருகிக்கொண்டே வரும். இலைகள் பழுத்து வாடி பின்பு உதிர்ந்துவிடும். தண்டு பகுதிகளில் பிசின் போன்ற திரவம் கசிய தொடங்கும். நோய் பாதித்து காய்ந்து போன குச்சிகளில் பூஞ்சானத்தின் வித்துக்கள் கரும்புள்ளிகளாக காணப்படும். இதற்கான மேலாண்மையானது காய்ந்து போன குச்சிகள் மற்றும் நோய் தாக்கப்பட்ட பகுதிகளை கவாத்து செய்து அவற்றை எரித்துவிட வேண்டும். கவாத்து செய்த இடங்களில் போர்டோ பசை அல்லது காப்பர் ஆக்சி குளோரைடை தடவ வேண்டும். மரங்களுக்கு சரியான அளவு உரம் இட வேண்டும். யூரியா 100 கிராம் 10 லிட்டர் தண்ணீரில் கரைத்து தெளிப்பதன் மூலம் மரம் வலுவடையும். வடிகால் வசதியை மேம்படுத்தி தேவையான அளவு நீர் பாய்ச்ச வேண்டும். கவாத்து செய்தவுடன் மாதம் ஒரு முறை போர்டோ கலவை 0.1% அல்லது கார்பன்டாசிம் 0.1% தெளித்து இந்நோயை கட்டுப்படுத்தலாம். அடுத்ததாக வெண் அம்மை நோய். இந்நோய் இலைகள் மற்றும் கனிகளில் வெண்ணிற சிறு சிறு கட்டிகளாக வெளிப்படும். இலைகள் சுருண்டு வடிவமிழந்து காணப்படும். இலைகளின் பின்புறம் குழிகள் காணப்படும். காய்கள் சொரசொரப்புடன் காணப்படுவதால் அவற்றின் சந்தை மதிப்பு குறைந்துவிடும். இந்நோய் காற்றில் ஈரப்பதம் அதிகமாக இருக்கும்போது வெகுவாக பரவும். இதற்கான மேலாண்மையானது நோய் தாக்கப்பட்ட கிளைகள் மற்றும் பழங்களை மரத்திலிருந்து அகற்ற வேண்டும். கார்பன்டாசிம் 1 லிட்டர் தண்ணீருக்கு 1 கிராம் என்ற விகிதத்தில் தெளிக்க வேண்டும். அடுத்ததாக பாக்டீரியா சொறி நோய். இந்நோய் நீர் கோத்த வட்ட வடிவ புள்ளிகளாக எலுமிச்சை இலைகளில் பின்புறத்தில் 2 முதல் 10 மில்லிமீட்டர் அகலத்தில் தோன்றும். நீர்கோத்த புள்ளிகளை சுற்றி மஞ்சள் நிறம் காணப்படும். இப்புள்ளிகள் இலைகளின் இரு புறப்பரப்பிலும் திசுக்கள் சிதைவடைந்து கடினமான சொறிகளாக உருவெடுக்கும். இதனால் நோய் தீவிரமடையும் போது இலைகள் உதிரத் தொடங்கும். பின்னர் தண்டு பகுதிகளிலும் சொறி போன்ற தழும்புகள் வெளிரிய மஞ்சள் நிற வட்டத்துடன் தோன்றுவதால் சந்தையில் பழங்களின் விலை குறைகின்றது. இதனை கட்டுப்படுத்த நோய் தாக்கப்பட்ட இலை கிளைகளை மழைக்கு முன் கவாத்து செய்து அவற்றை எரித்துவிட வேண்டும். நோய் எதிர்ப்பு திறன் கொண்ட ரகத்தை உபயோகிக்க வேண்டும். கவாத்து செய்யப்படும் கருவிகளை ஒரு மரத்தில் பயன்படுத்திவிட்டு அடுத்த மரம் கவாத்து செய்யும் முன் பாக்டீரியா நோய் கட்டுப்படுத்தும் மருந்து கரைசலில் நனைத்து பின் பயன்படுத்த வேண்டும். மாதம் ஒரு முறை மற்றும் புது தளிர்கள் விடும்போது போர்டோ கலவை 1% தெளிக்க வேண்டும். நோயின் தாக்குதல் அதிகமாக காணப்பட்டால் ஸ்ட்ரெப்டோமைசின் சல்ஃபேட் மருந்தினை 10 லிட்டர் தண்ணீருக்கு 1 கிராம் என்ற அளவில் காப்பர் ஆக்சி குளோரைடுடன் 10 லிட்டர் தண்ணீருடன் 30 கிராம் கலந்து முதல் தெளிப்பாகவும் 30 நாட்கள் இடைவெளியில் அதனைத் தொடர்ந்து இரண்டாவதாக வேப்பங்கொட்டை சாறு 0.5% தெளித்தும் இவ்வாறு மொத்தம் 5வது தெளிப்பு வரை 30 நாட்கள் இடைவெளியில் மாறி மாறி இலை வழியாக தெளிப்பதன் மூலம் சொறி நோயின் தாக்கத்தை கட்டுப்படுத்தலாம். இதுவரை வேளாண் செய்திகள் கேட்டீர்கள். உண்ணும் பொருள் அத்தனையும் விளைத்திடுவோம். நித்தம் உழைப்பால் நில மகளை வணங்கிடுவோம். அமைப்பில் உதவி பி. சண்முகப்பிரியா. உண்ணும் பொருள் அத்தனையும் விளைத்திடுவோம். நித்தம் உழைப்பால் நில மகளை வணங்கிடுவோம். அமைப்பு எஸ். முருகேசன். பொட்டலையும் பூம்பொழிலாய் திருத்திடுவோம். அதற்கு புத்தம் புது முறைகளையும் புகுத்திடுவோம். பொட்டலையும் பூம்பொழிலாய் திருத்திடுவோம். அதற்கு புத்தம் புது முறைகளையும் புகுத்திடுவோம். இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோம். பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோம்.